இந்தியா பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். மொத்தம் பரப்பளவு 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். பர்சன்டேஜில் கேட்டால் 2.4%. வேர்ல்டு லெவலில் வந்து பரப்பளவு அடிப்படையில் 7வது இடத்துல இந்தியா இருக்குது. மொத்த நில எல்லை வந்து 5,200 கிலோமீட்டர். நீர் எல்லை வந்து தீவுகளை சேர்த்தாமல் 6,100 கிலோமீட்டரும். மொத்த நீர் எல்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தீவுகள் ஆட் பண்ணிக்கணும். அப்படி தீவுகள் ஆட் பண்ணும்போது 7,516.6 கிலோமீட்டரும் வந்து இருக்குது. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 7 மாநிலங்களோட தன்னோட நில எல்லையை பகிர்ந்துக்கும். வடமேற்கில் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கில் வந்து நேபாளம், சீனா, பூட்டான், அதுக்கப்புறம் கிழக்கில் வந்து பார்த்தோன்னா வங்கதேசம், மியான்மர். ஓகேவா, அதிகமாக லேண்ட் பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து வங்கதேசத்தோடு தான். 4,156 கிலோமீட்டர் நீளம். அதே வந்து குறைவான நில எல்லையை பகிர்ந்துக்கிற நாடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் தான். கடல் எல்லையும் பகிர்ந்துக்கும் இலங்கையோட. பாக்மதி சந்தி வந்து பார்த்தோன்னா இந்தியாவும் இலங்கையும் வந்து பிரிக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் 23 டிகிரி கடகரேகை வந்து இந்தியா வந்து இருபெரும் பிரிவுகளாக பிரிக்குது. வடக்கு பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மித வெப்பமண்டல பகுதியாகவும், தென்பகுதி வந்து வெப்பமண்டல பகுதியாகவும் கடகரேகை தான் இந்தியா வந்து பிரிக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அச்சத்திற்கக்கூடிய அடிப்படையில் இந்தியாவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்க்கலாம். அதில் வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் குமரிமுனை தெற்கு சைட்லேருந்து, வடமுனை வந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரை இந்திரா கோல்முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கும். ஓகேவா, மேற்கு கிழக்காக வந்து பார்க்கும்போது குஜராத் ரன் ஆஃப் கட்சில் 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரை அருணாச்சல் பிரதேசம் கிபித்து வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து கடகரேகை வந்து கடந்து போகுதுன்னு பார்த்தோம்னா அது எத்தனை மாநிலங்கள் வழியாக கடந்து போகணும்? 8 மாநிலங்கள் வழியாக கடந்து போகும். அந்த 8 மாநிலங்களும் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மேப் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வடமுனை அப்படிங்கும்போது இந்திரா கோல்முனை வரும். தென்முனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குமரிமுனை வரும். தென் கோடி முனை, அந்த தென் கோடி அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவில் வந்து 6 டிகிரி 45 மினிட்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட பாயிண்ட் தொடங்கும். இங்கே வந்து குமரிமுனைலேருந்து 8 டிகிரி 4 மினிட்ஸில் தான் பாயிண்ட் தொடங்குது. அதனால் வந்து எக்ஸாக்டாக நம்ம தென் கோடி முனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6 டிகிரி 45 மினிட்ஸில் இருக்க பிக் மில்லியன் முனை அல்லது இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து தென்கோடி முனையை கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, தென்முனைன்னு கேட்டால் தான் குமரிமுனை போடணும். அதே இந்திரா கோல்முனைன்னு கேட்டாங்கன்னா வடமுனை ஜம்மு காஷ்மீரில் இருக்க 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சத்தை தான் நம்ம போடணும். ஓகேவா, ஓகே கைஸ், தேங்க்யூ.